பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் ஆவிக்குரிய பிரியாணி, த ஸ்பிரிச்சுவல் பிரியாணி. உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிப்படையான முதல் விஷயம் அப்படின்னா அது சாப்பாடு, ஃபுட்டு. சாப்பாட்டுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், சிக்கன் 65 சாப்பிட்டு இருந்தது நம்ம இப்போது சிக்கன்லேயே 65 வெரைட்டி சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ஹோட்டல்லேருந்து யூடியூப் சேனல் வரைக்கும் கல்லா கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் மனிதனோட உணவு பிரியம். வெண்பொங்கல், சாம்பார் வடை, மசால் தோசை, நெத்திலி மீன் குழம்பு, கொத்து புரோட்டா, பிரியாணி, குழம்பு கலக்கி இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க தமிழ்நாட்டில் ரொம்பவே கம்மி. வாழ்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷங்க எல்லாருமே இப்போது சாப்பிட்றதுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் நம்ம டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கான மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா பவர். அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான மொத்த ஆற்றலுமே சாப்பாடு மூலமாக தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த உணவு பற்றி பைபிளில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். சோதனை காலத்தில் சாத்தான் ஜீசஸ் கிட்ட கேட்ட முதல் கேள்வி, நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய் அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்லுவான். நம்ம 40 நாள் உபவாசம் இருந்தோம் அப்படின்னா கல்லை கூட நம்ம சாப்பிட ட்ரை பண்ணுவோம். பட் ஜீசஸ் என்ன சொன்னார் அப்படின்னா லூக்கா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், லூக் சாப்டர் 4 வெர்ஸ் 4, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமீன். 5000 பேத்துக்கு சாப்பாடு கொடுத்த ஜீசஸ்க்கு இந்த வெறும் கல் அப்பமாக மாற்றுறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபுட்டை விட ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த வெர்ஸ் மூலமாக நமக்கு சொல்லியிருப்பார். நம்ம எவ்வளோ தான் பிடிச்சதை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாத ஒரு நிலமை, அதாவது திருப்தி இல்லாத தன்மை எப்பவுமே நமக்கு இருந்துகிட்ருக்கும். இது எதனால் அப்படின்னா பறவைகள், விலங்குகள் இதுங்க எல்லாத்துக்கிட்டேயுமே இல்லாத ஒரு விஷயம் மனுஷங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுதான் ஸ்பிரிட், ஆவி. ஸ்பிரிட்டுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்காததுனால தான் அது ஆற்றல் இல்லாமல் செயல்படாமல் இருக்குது. பரலோக மந்திரத்தில் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணுறோம். முன்னாடி இருந்த மாதிரி இப்போது சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யாருமே இல்லை. எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமாக சாப்பாடு கிடச்சிது, அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ பணம் இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாருமே எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தாரும் அப்படின்னு ஏன் கேட்குறோம் அப்படின்னா அது ஃபிசிக்கல் ஃபுட் இல்லை, அது ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஆவிக்குரிய உணவு. ஜான் சாப்டர் 6 வெர்ஸ் 27, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். ஆமீன். என்னதான் நம்ம சாப்பாடை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் சூடு பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பாடோட வேலிடிட்டி அப்படிங்கிறது கொஞ்ச நாள் மட்டும்தான். ஆனால் ஆவிக்குரிய உணவு உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் அதை கொஞ்ச காலம் சாப்பிட்டா போதும், அது பரலோக ராஜ்யம் வரைக்கும் உங்களுக்கு நிலச்சிருக்கும். பைபிள் பொறுத்த வரைக்கும் உணவு அப்படின்னா அதோட அர்த்தம் கடவுளோட வார்த்தைகள். சாப்பாடு சாப்பிடும்போது எப்படி நம்ம உடம்புக்கு ஆற்றல் கிடைக்குதோ அதே மாதிரி கடவுளோட வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது நம்ம ஆவிக்கு ஆற்றல் கிடைக்கும். நம்ம ஆவி செயல்பட ஆரம்பிக்கும்போது நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த லிங்க் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே புரியும். அதுக்கப்புறம் நம்ம பிறந்ததுலேருந்து தேடிட்டு இருக்குமே அந்த நிம்மதி, அது நமக்கு தாராளமாக கிடைக்கும். ஸோ நாளைக்கு கெட்டு போகிற கையால் செய்யப்பட்ட அந்த பிரியாணிக்காக எந்த அளவுக்கு ஓடுறோமோ அதை விட அதிகமாக முடிவில்லாத வாழ்க்கையை கொடுக்குற ஆவிக்குரிய பிரியாணிக்காக அதிகமாகவே ஓடுவோம். அண்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட் பற்றி பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அண்ட் இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நைட்டுக்கு என்ன சாப்பாடு? என்னது, உப்மாவா?